Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 12th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் உடைய அஃபீஷியல் ஆன்சர் கீயோட அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12th மாணவர்களுக்கு மேக்ஸ் எக்ஸாமில் வினாத்தாளில் குளறுபடி இருக்கிறதுனால ஒரு 13 மதிப்பெண்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கணும்னு மேக்ஸ் டீச்சர் சார்பாக ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க. ஆனால் இந்த அஃபீஷியல் ஆன்சர் கீயில் 7 மார்க் மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் வழங்கப்பட்டிருக்கு. 25வது கேள்வி அந்த 2 மார்க் கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தாவே 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 45ஆம் கேள்வியில் ஏ கொஸ்டினுக்கு 5 மதிப்பெண்கள் கிடச்சிருக்கு. ஸோ இது மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான அப்டேட் தான். நான் ஒரு 7 மார்க் கிரேஸ் மார்க் கிடைக்குதுன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆயிடுவாங்க. மொத்தம் ஒரு 13 மதிப்பெண்களுக்கு கிரேஸ் மார்க் கேட்டாங்க. அந்த மாணவர்களுக்கு 7 மார்க் கிடச்சிருக்கு. இதுவே ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸில் நிறையா பேர் ஃபெயிலாக போவோம், மதிப்பெண் கிடைக்குமா, சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டவுட்டில் இருந்தாங்க. ஸோ அஃபீஷியல் ஆன்சர் கீ பப்ளிஷ் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும் எத்தனை மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ ஒரு 2 மார்க் கொஸ்டினுக்கும் ஒரு 5 மார்க் கொஸ்டினுக்கும் மொத்தம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 7 மதிப்பெண்களுக்கு கிரேஸ் மார்க் வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஆன்சர் கீயோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் உங்கள் ஆன்சர்ஸ் எல்லாம் இப்படி கரெக்டாக இருந்தால் நீங்களும் முழுமையாக மதிப்பெண் எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.